ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே மிகப்பெரிய சரக்கு கப்பல் ஒன்றை கைப்பற்றிய ஈரானிய கடற்படையினரும் ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய உச்ச தாக்குதல்களும் தரைமட்டமாக்கப்பட்டு வரும் ஆயுத கிடங்குகளும் தலைமையகங்களும் டொனால்ட் ட்ரம்புக்கும் சீனாவினுடைய அதிபருக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளும் சீனாவினுடைய அதிபர் வெளியிட்டிருக்கக்கூடிய மிரட்டல்களும் ஈரானை முடக்குவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் சீனாவிடம் முன்வைத்திருக்கக்கூடிய துருப்புச் சீட்டுகளும் அமெரிக்காவோடு அவசரமாக ஒப்பந்தத்தினை முடிக்குமாறு சீனா ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றதா? ஈரானிய தலைமைகள் சீனாவுக்கு எவ்வாறான பதில்களை வழங்கியுள்ளார்கள்? ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக கடந்த சீனாவினுடைய 30க்கும் அதிகமான சரக்கு கப்பல்களும் எண்ணெய் கப்பல்களும் ஈரானிய கடற்படையினரினால் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவினுடைய சரக்கு கப்பலும் ஈரானின் ட்ரோன் தாக்குதல்களை முறியடிப்பதற்காக ஜியோனிஸ் அமீரகம் மேற்கொண்டு வரக்கூடிய முயற்சிகளும் ஜியோனிஸ் அமீரகத்திற்கு எதிரான ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் தரமான பதிலடிகளும் லெபனானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய 3ஆம் கட்ட நேரடி பேச்சுவார்த்தைகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானிய அரசாங்கத்திடம் முன்வைத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகளும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களினால் கொல்லப்பட்டு வரக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களும் இது ஈரான் அப்டேட்டின் 146வது காணொளியாகும். இன்று மதியம் பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய காணொளி ஒன்றை பதிவிட்டிருந்தேன். குறித்த காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். இன்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் லெபனானுக்கும் இடையிலான 3ஆம் கட்ட நேரடி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகியுள்ளன. அமெரிக்காவிலேயே இந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது ஆரம்பமாகியுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மூலோபாய குழுவினுடைய தலைவர்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தேசிய பாதுகாப்பு சபையினுடைய உறுப்பினர்களும் பிரதிநிதிகளும் கலந்து கொள்கின்றார்கள். மேலும் லெபனானுக்கான அமெரிக்காவினுடைய முன்னாள் தூதரின் தலைமையிலேயே இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. லெபனானினுடைய அடிமை தலைமைகளும் பிரதிநிதிகளும் குறித்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கின்றார்கள். அமெரிக்காவுக்கான லெபனானிய தூதரும் குறித்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கின்றார். இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக லெபனானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஆரம்ப கட்ட ஒப்பந்தங்களை முடிப்பதற்கான சில முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன. மேலும் இவை தொடர்பாக அமெரிக்காவுக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தூதர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் இஸ்ரேலிய மக்களையும் இஸ்ரேலிய இராணுவத்தையும் பாதுகாக்க வேண்டும். இஸ்ரேலின் வடக்கு பிரதேசத்தை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். இதற்காக ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நாங்கள் நிராயுத பாணியாக்க வேண்டும். லெபனானிய களத்தில் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதே எங்களுடைய முதன்மை இலக்காகும். லெபனானிய அரசாங்கத்தினுடைய முதன்மை இலக்கும் இதுதான் என்பதனை அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இதற்கமைவாக தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை லெபனானிய அரசாங்கம் முழுமையாக கலைத்து விட வேண்டும். லெபனானிய அரசு இராணுவம் ஹிஸ்புல்லாவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்து ஆயுதங்களை கைப்பற்றி அவர்களை முழுமையாக நிராயுத பாணியாக்க வேண்டும். இதற்கான ஒருங்கிணைப்புகளை இஸ்ரேல் வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றது. இன்றைய தினம் நடைபெறப் போகும் பேச்சுவார்த்தையில் இது மிக முக்கியமான இலக்காக கருதப்படும். மேலும் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை நிராயுத பாணியாக்குவதற்கான ஒரு புதிய முன்மொழிவையும் நாங்கள் முன்வைக்கப் போகின்றோம். தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களை நாங்கள் இடையக மண்டலமாக பயன்படுத்தி ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்குவதற்கான முழுமையான ஆதரவை எவ்வாறு வழங்கப் போகின்றோம் என்பது தொடர்பாகவே இந்த முன்மொழிவு அமைந்திருக்கும். அதே நேரம் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக லெபனானிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு ஒரு பொழுது முயற்சி செய்ய மாட்டோம். லெபனானிலே நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும், தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என அமெரிக்கா ஒரு பொழுதும் இஸ்ரேலிடம் கோரிக்கைகளை முன்வைக்கவில்லை. நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளின் விளைவாக பெய்ரூட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதனையும் பேக்காவாலே மற்றும் ஏனைய பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதனையும் மாத்திரமே நிறுத்துவோம். லெபனானிய அரசாங்கம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுத பாணியாக்க வேண்டும். அவ்வாறு ஹிஸ்புல்லா முழுமையாக நிராயுத பாணியாக்கப்பட்டதும் நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறி விடுவோம் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தூதர் அறிவித்துள்ளார். மேலும் இதற்கமைவாகவே லெபனானிய அரசு தலைமைகளோடு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இந்த நிபந்தனைகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய வகையிலேயே லெபனானிய அடிமைகளும் தற்போது செயற்படுகின்றார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுத பாணியாக்காமல் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முழுமையாக வெளியேறுமாறு நாங்கள் அழுத்தங்களை வழங்குவது எந்த விதத்திலும் பயனளிக்கப் போவதில்லை என்றும் நாங்கள் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய முழுமையான ஆதரவை பெற்று ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுத பாணியாக்குவதன் மூலமாகவே லெபனானுக்குள் நீடித்த அமைதியை ஏற்படுத்த முடியும் என்றும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முழுமையாக வெளியேற்ற முடியும் என்றும் லெபனானிய அடிமை முட்டாள்கள் நினைக்கின்றார்கள். மேலும் இவர்களுடைய நிலைப்பாடாகவும் இது தான் இருக்கின்றது. இப்படியான நிலைமையில் லெபனான்
லெபனானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் நஹ்பி பெர்ரி அவர்கள் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படாமல் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறாமல் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினை நிராயுதபாணியாக்கும் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்படக்கூடிய எந்த ஒரு ஒப்பந்தமும் லெபனானிய களத்தில் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். மேலும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினரும் லெபனானிய அரசாங்கத்திற்கு எதிராக அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களை வீரியமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்று மதியம் வெளியிட்ட காணொலியிலும் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டை கைப்பற்றுவதற்கான திட்டங்களை ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் வகுத்து விட்டார்கள். இந்த பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் லெபனானிய அரசாங்கத்திற்கும் உச்ச பதிலடிகளை வழங்கும் நோக்கத்தோடு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் பெய்ரூட்டை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளப் போகின்றார்கள். லெபனானினுடைய தலைநகர் பெய்ரூட் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டு விட்டால் ஒட்டுமொத்த லெபனானும் ஹிஸ்புல்லாஹ்வினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். இதற்கமைவாகவே தற்போது ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினரும் தலைமைகளும் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து இன்று மதியத்திலிருந்து ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து 3ஆம் கட்ட தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நிலத்திடர்களுடைய வாகனங்கள், வீடுகள் என்பன இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. டசன் கணக்கான ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்களை பயன்படுத்திய ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் விளைவாக 5க்கும் அதிகமான நிலத்திடர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் 3 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரம் சில ஆதாரங்களுக்கு அமைவாக 2 நிலத்திடர்கள் கொல்லப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் போர் வாகனங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதை போன்று தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திடர்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் ஆரம்பித்துள்ளார்கள். 2 நாட்களுக்கு முன்பு குறுஞ்செய்திகள் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திடர்களுக்கு எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். நாங்கள் உங்களுடைய பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம், அவசரமாக வெளியேறி விடுங்கள் என குறிப்பிட்டிருந்தார்கள். இதற்கமைவாகவே தற்போது நிலத்திடர்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை அதிகரித்துள்ளார்கள். அத்தோடு கடந்த 6 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் 8 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அல் பயாதா பிரதேசத்திலே 2 மெர்காவா போர் தாங்கி வாகனங்களை இலக்கு வைத்தும், தேர் சிரியன் மற்றும் நக்கூரா பிரதேசங்களில் 3 புல்டோசர் வண்டிகளை இலக்கு வைத்தும் 2 ஜீப் வண்டிகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பகுதிகளிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களின் விளைவாக 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்க அத்தோடு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றார்கள். இந்த காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த காணொலிகள் மூலமாக ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய ட்ரோன் தாக்குதல்கள் எவ்வாறு வீரியமாக மேற்கொள்ளப்படுகின்றது, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் எவ்வாறு இலக்கு வைக்கப்படுகின்றார்கள், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் எவ்வாறு கொத்து கொத்தாக இலக்கு வைக்கப்படுகின்றார்கள் என்பதனையும் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ சிப்பாய்களும் அதிகாரிகளும் தற்போது தங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை பயன்படுத்துகின்றார்கள். இதனால் தற்போது இந்த வாகனங்களை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இந்த தாக்குதல்கள் மூலமாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் முக்கியமான கட்டளை தளபதிகள் இலக்கு வைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. டெலிகிராம் சேனலில் பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய காணொலிகள் மூலமாக இந்த தாக்குதல்களை உங்களுக்கு உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான ஆயுதங்களை தொடர்ச்சியாக வழங்கக்கூடிய நாடுகளில் முதன்மை இடத்தை பெற்றிருக்கக்கூடிய நாடாக ஜெர்மனியே காணப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலே பல ஆயுத ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமைவாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான ஆயுதங்களை ஜெர்மனி தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. அதே நேரம் ஈரானுடனான போரின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய பல ஆயுத உற்பத்தி நிறுவனங்களை இலக்கு வைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்களினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் சிதைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக ஐண்டோம் அமைப்புகள், மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய பாகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இராணுவ தளங்கள் அளிக்கப்பட்டிருந்தன. இதனால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜெர்மனியிலே ஐண்டோம் அமைப்புகளுக்கான மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களுக்கான பாகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி தொழிற்சாலைகளை அமைக்கப் போகின்றது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ட்ரோன்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய தொழிற்சாலைகளையும் ஜெர்மனியில் அமைக்கப் போகின்றது. இதற்கான ஒப்பந்தத்தையே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஜெர்மனியும் முடித்துள்ளது. மேலும் இங்கிருக்கக்கூடிய இன்னும்
மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜெர்மனியில் அமைக்கப் போகும் ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலே ஒரு கூட்டு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தில் அதனுடைய ஆயுத உற்பத்தி நிறுவனமான எல்பிட் சிஸ்டத்தினுடைய பல கிளைகளை உருவாக்கியுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களுக்கு தேவையான பாகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ரகசிய தொழிற்சாலைகள் கூட ஐக்கிய அரபு அமீரகத்திலே உருவாக்கப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஜெர்மனியில் உருவாக்கப்பட போகும் ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையில் தொடர்புகளை ஏற்படுத்தி கூட்டு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு ஆயுத உற்பத்தி விரிவாக்கத்தை மேற்கொள்வதற்காகவே இந்த வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உருவாக்கி இருக்கக்கூடிய ஆயுத உற்பத்தி நிறுவனங்களும் பல முக்கியமான கிளைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழாலேயே இருக்கின்றது. இதனாலேயே ஈரான் கடந்த போரின் போது குறித்த தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கவில்லை. ஆனால் அடுத்த கட்ட போரின் போது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சக கட்டிடங்கள் உட்பட ஐக்கிய அரபு அமீரகத்தின் பல உட்கட்டமைப்புகள் இலக்கு வைக்கப்படும். இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகள் முழுமையாக தரைமட்டமாக்கப்படும் என ஈரானிய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானினுடைய ட்ரோன் தாக்குதல்களில் இருந்து எண்ணெய் தளங்களையும் எண்ணெய் தொட்டிகளையும் இன்னும் சில முக்கியமான பகுதிகளையும் பாதுகாப்பதற்காக கைத்தொழில் நகரங்களை பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய இரும்பு கூடுகளை அமைத்து வருகின்றது. குறித்த படத்தில் இவற்றை உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். எண்ணெய் தளங்களையும் எண்ணெய் தொட்டிகளையும் பாதுகாப்பதற்காகவே இவ்வாறு இரும்பாலான கூடுகளை ஐக்கிய அரபு அமீரகம் அமைத்து வருகின்றது. இந்த பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக இந்த கூடுகள் மூலமாக எண்ணெய் தளங்களையும் எண்ணெய் தொட்டிகளையும் பாதுகாக்க முடியாது. குறித்த கூடுகளுக்கு மேலால் ட்ரோன் தாக்குதல்களை கொள்ளக்கூடிய எல்லா விதமான திறன்களும் ஈரானிடம் காணப்படுகின்றன. மேலும் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை குறித்த கூடுகள் மூலமாக பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக தடுத்து நிறுத்தவும் முடியாது. அத்தோடு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஜியோனிச தலைவர் ஸ்னூபிக்கும் நெட்டன்யாஹுவுக்கும் இடையிலே நடைபெற்ற கலந்துரையாடல் தொடர்பாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் எக்ஸ் தளத்திலே இவ்வாறு பதிவிட்டுள்ளார். ஈரானின் பாதுகாப்பு சேவைகளும் உளவுத்துறையினரும் நீண்ட காலத்திற்கு முன்பே இவை தொடர்பான தகவல்களை எங்களுடைய தலைமைகளுக்கு அறிவித்து விட்டார்கள். மேலும் இந்த ரகசியங்களையே தற்போது நெட்டன்யாஹுவுடைய அலுவலகம் வெளிப்படையாக அறிவித்துள்ளது. ஈரானின் மாபெரும் மக்களோடு பகைமை கொள்வது மிகப்பெரிய முட்டாள்தனமான சூதாட்டமாகும். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிராக கூட்டு சதி செய்வதனை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஈரானிய மக்கள் சும்மா விடப் போவதும் இல்லை. மேலும் பிளவுகளை ஏற்படுத்துவதற்காக கூட்டு சதி செய்பவர்கள் நிச்சயமாக பொறுப்பேற்கப்படுவார்கள். இதற்கான விளைவுகளை அவர்கள் விரைவில் சந்திப்பார்கள் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். சுருக்கமாகவும் நேரடியாகவும் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பொருளாதாரத்தை முழுமையாக சிதைக்க வேண்டும். ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜியோனிச தலைவர்களுக்கு எதிராக கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டும். மேலும் ஜியோனிச ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பொருளாதாரத்தை முழுமையாக சிதைக்காமல் ஜியோனிச ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஜியோனிச தலைவர்களை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வராமல் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்காவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் முழுமையாக வெளியேற்றுவது சாத்தியமற்றதாகும். மேலும் இது ஈரானிய தலைமைகளுக்கும் நன்றாகவே தெரியும். எனவே அடுத்த கட்ட போரில் நிச்சயமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக ஈரானுடைய தாக்குதல்கள் வீரியமாகவே அமைந்திருக்கும். அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியான கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்கு பிரித்தானியா மற்றும் பிரான்சோடு ஆஸ்திரேலியாவும் களமிறங்கியுள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கட்டணங்கள் அறவிடப்படக்கூடாது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் அனைத்து கப்பல்களும் பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும். ஈரானினால் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய கன்னிவெடிகள் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். இதற்காக நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துகின்றோம் என ஆஸ்திரேலியாவினுடைய அரசாங்கம் அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அடுத்த கட்ட போரிலே ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான ஈரானினுடைய தாக்குதல்களை முறியடிப்பதற்கும் ஈரானின் தாக்குதல்களில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தினை முழுமையாக பாதுகாப்பதற்கும் ஆஸ்திரேலியாவிடம் இருக்கக்கூடிய விமானப்படைகளையும் மிக முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அனுப்பி வைக்க இருப்பதாக ஆஸ்திரேலியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பிரான்சும் பிரித்தானியாவும் இத்தாலியும் ஐக்கிய அரபு அமீரகத்தினை பாதுகாப்பதற்காக தங்களுடைய வான்படைகளை அனுப்புவதாக கூறியுள்ளார்கள். இவர்களோடு தற்போது ஆஸ்திரேலியாவும் ஒன்றிணைந்துள்ளது. அடுத்து நேற்றிரவு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக சீனாவுக்கு சொந்தமான சரக்கு கப்பல்களும் எண்ணெய் கப்பல்களும் அதிகமாக கடந்துள்ளன. கிட்டத்தட்ட சீனாவுக்கு சொந்தமான 30க்கும் அதிகமான எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக கடந்து சென்றுள்ளன. இந்த எண்ணெய் கப்பல்களில் ஈரானிய எண்ணெய்கள் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய கப்பல்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய மூலோபாய ஒப்பந்தத்திற்கு அமைவாகவும் ஈரானிய இராணுவத்தோடு சீனா மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்புகளுக்கு அமைவாகவுமே சீனாவினுடைய சரக்கு
கப்பல்களும் எண்ணெய் கப்பல்களும் கடந்து சென்றிருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அத்தோடு இவ்வாறு சீனாவினுடைய சரக்கு கப்பல்களும் எண்ணெய் கப்பல்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்தியாவினுடைய சரக்கு கப்பல் ஒன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கு முயற்சி செய்துள்ளது. ஈரானிய ராணுவத்தோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொள்ளாமலேயே குறித்த இந்திய கப்பலானது கடப்பதற்கு முயற்சி செய்துள்ளது. மேலும் குறித்த கப்பலானது ஓமான் வளைகுடா பிரதேசத்தையும் அடைந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானிய கடற்படையினர் இந்தியாவின் சரக்கு கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த சரக்கு கப்பலானது ஓமானிய துறைமுகத்தை நோக்கி இழுத்துச் செல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானிய ராணுவத்தோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொள்ளாமல் ஈரானிய கடற்படையினுடைய கட்டளைகளுக்கு அடிபணியாததன் விளைவாகவே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஈரான் இந்தியாவுக்கு அறிவித்துள்ளது. மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே இந்திய தலைமைகள் ஈரானுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் டொனால்ட் ட்ரம்புக்கும் சீனாவினுடைய அதிபருக்கும் இடையில் நேரடியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தன. இந்த பேச்சுவார்த்தையின் போது தாய்வான் தொடர்பான தங்களுடைய நிலைப்பாட்டை சீனாவினுடைய அதிபர் வெளிப்படையாக அறிவித்திருந்தார். சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் தாய்வான் பிரச்சனை முதன்மை பிரச்சனையாகும். மேலும் இந்த பிரச்சனையானது சரியாக கையாளப்பட்டால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை குறைத்துக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல்களும் விரிசல்களும் அதிகரித்துவிடும். தாய்வானினுடைய சுதந்திரமும் தாய்வான் ஜலசந்தியினுடைய பாதுகாப்பும் நெருப்பு மற்றும் தண்ணீரை போன்றது. எப்போதும் இவை முரண்பட்டதாகவே அமைந்திருக்கும். மேலும் தாய்வான் தொடர்பான நிலைப்பாடுகளில் நாங்கள் உறுதியாகவே இருக்கின்றோம் என டொனால்ட் ட்ரம்புக்கு முன்னால் சீனாவினுடைய அதிபர் மிரட்டலான கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் தாய்வானுக்கு தேவையான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஆயுதங்களையும் வழங்குவதற்காக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் $20 பில்லியன் ஒதுக்கியுள்ளது. சீனாவுக்கு எதிராக தாய்வானை பலப்படுத்துவதற்காகவே தாய்வானுக்கு தேவையான இந்த ஆயுதங்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் அமெரிக்கா வழங்குவதற்கு தயாராகியுள்ளது. $20 பில்லியன் பெறுமதி அளவிலான இந்த ஆயுத ஒப்பந்தம் டொனால்ட் ட்ரம்பினுடைய மேசையின் மீதே இருக்கின்றது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் கையொப்பமிடவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கான விஜயத்தை பின்பே தாய்வானுக்கான இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவார் என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் தாய்வானுக்கான ஆயுத ஒப்பந்தத்தினை ஈரானுக்கு எதிரான துருப்புச் சீட்டாக பயன்படுத்த திட்டமிட்டுள்ளார். தற்போதைய பேச்சுவார்த்தையின் போது டொனால்ட் ட்ரம்ப் இந்த தகவல்களை இந்த துருப்புச் சீட்டுகளை சீனாவுடைய அதிபருக்கு முன்வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறப்பதற்கு சீனா ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்க வேண்டும். அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கும் யுரேனியம் செறிவூட்டல்களை அமெரிக்காவுடன் ஒப்படைப்பதற்கும் சீனா ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்க வேண்டும். ஈரானுக்கு தேவையான ஆயுத உதவிகளையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் சீனா வழங்கக்கூடாது. ஈரானினுடைய ஏவுகணை உற்பத்திகளுக்கு தேவையான மூலக்கூறுகளை சீனா வழங்கக்கூடாது. அவ்வாறு சீனா வழங்குமாக இருந்தால் நாங்கள் தாய்வானுக்கு $20 பில்லியன் பெறுமதி அளவிலான ஆயுதங்களை வழங்குவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் தற்போது பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளப் போகின்றார். தாய்வானை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிராக சீனாவை திருப்பி விடுவதற்காகவே தற்போதைய பேச்சுவார்த்தைகளை டொனால்ட் ட்ரம்ப் பயன்படுத்தப் போகின்றார். பெரும்பாலும் தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் இந்த நிபந்தனைகள் சீனாவிடம் முன்வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதற்கமைவாக சில முக்கியமான தகவல்களும் வெளியாக இருந்தன. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் இந்த துருப்புச் சீட்டை தான் பயன்படுத்த போகின்றார் என்பது சீனாவுக்கும் நன்றாகவே தெரியும். மேலும் இதற்கமைவாக அமெரிக்காவோடு ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறப்பதற்கு சீனா ஈரானுக்கு உச்சழுத்தங்களையும் வழங்கியுள்ளது. ஈரானிய ஊடகங்கள் மற்றும் ஈரானிய ஆதாரங்கள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளன. அவசரமாக மத்திய கிழக்கு பிரச்சினை முடிவுக்கு வர வேண்டும் என்றும் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்தினை முடித்து பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்றும் ஈரானுக்கு சீனா உச்சழுத்தங்களை வழங்கி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்படியான நிலைமையில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சீனாவுக்கு சில பதில்களை அனுப்பி வைத்துள்ளது. அமெரிக்காவோடு ஒப்பந்தத்தை மேற்கொள்வது ஈரானின் தேசிய நலன்களிலேயே தங்கியுள்ளது. ஈரானிய மக்களுடைய உரிமைகளை எங்களுக்கு விற்றுக் கொடுக்க முடியாது. அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் அமெரிக்காவினுடைய நிபந்தனைகள் ஈரானினுடைய தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். இந்த நிபந்தனைகளை ஒரு பொழுதும் ஈரானிய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பேச்சுவார்த்தை நடைபெறும் சந்தர்ப்பத்திலேயே அமெரிக்கா எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அனைத்து சர்வதேச சட்டங்களையும் மீறி அமெரிக்கா எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்கின்றது. அதே நேரம் சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே மூலோபாய நட்புகள் தொடர்கின்றன. ஈரானினுடைய மூலோபாய நட்பு நாடுகளில் ஒன்றாக சீனா விளங்குகின்றது. ஆனால் எப்போதும் ஈரான் அதனுடைய கொள்கைகளை தானே தீர்மானிக்கும். ஈரானினுடைய வெளியுறவுத்துறை கொள்கைகள் கிழக்கு மற்றும் மேற்கை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டவை அல்ல. ஈரானினுடைய கொள்கைகளை கிழக்குக்காகவும் மேற்குக்காகவும் மாற்றி அமைக்க முடியாது. மாறாக
ஈரானின் கொள்கைகள் இஸ்லாம் மற்றும் உண்மையான சுதந்திரத்தின் மூலமாக தீர்மானிக்கப்படுகின்றது. இஸ்லாமிய அடிப்படையிலேயே எங்களுடைய கொள்கைகள் அமைக்கப்பட்டிருக்கும். மேலும் இதற்கமைவாகவே நாங்கள் தீர்மானங்களை எடுப்போம். கிழக்குக்காகவும் மேற்குக்காகவும் நாங்கள் தீர்மானங்களை ஒருபொழுதும் எடுக்க மாட்டோம். மேலும் இதனை சீனா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சீனாவுக்கு தரமான பதில்களை அனுப்பி வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த பதில்களை நாங்கள் சீனாவுக்கு அனுப்பி வைத்துள்ளோம் என்பதனை ஈரானினுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சரே உறுதிப்படுத்தியுள்ளார். அத்தோடு இன்று மதியம் ஜியோனிஸ் அமீரகத்தின் ஃபுஜேரா துறைமுகத்திற்கு அருகாமையில் ஈரானிய கடற்படைகளுடைய கட்டளைகளை மதிக்காத அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் ஒன்றை முழுமையாக ஈரானிய கடற்படையினர் கைப்பற்றி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறிய வேகப்படகுகள் மூலமாக குறித்த சரக்கு கப்பலை முற்றுகையிட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈரானிய கடற்படையினர் குறித்த சரக்கு கப்பலை ஈரானிய துறைமுகத்தை நோக்கி நகர்த்தி செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆரம்பத்தில் குறித்த கப்பலானது பிரித்தானியாவுக்கு சொந்தமான கப்பல் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அமெரிக்க நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கப்பல் என தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே தற்போது குறித்த கப்பலை ஈரானிய கடற்படையினர் முழுமையாக கைப்பற்றி ஈரானிய துறைமுகத்தை நோக்கி நகர்த்தி செல்கின்றார்கள். அடுத்து குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்றிரவு குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு எதிராகவும் அவர்களுடைய ஆயுத கிடங்குகளுக்கு எதிராகவும் தலைமை கட்டளை தளங்களுக்கு எதிராகவும் கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று மாலையும் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து வீரிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டு வருகின்றது. குர்திஸ் பிரிவினைவாதிகளுடைய பயங்கரவாதிகளுடைய கட்டளை தளங்களையும் ஆயுத கிடங்குகளையும் முழுமையாக தரைமட்டமாக்கும் நோக்கத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.